வீவர் நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான நோய் எதிர்ப்பு தன்மையை அளிக்கக்கூடிய ஹிமாலயா நிறுவனத்தாருடைய செப்டிலுங்கிற ஒரு மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நோய்கள் பல்வேறு காரணங்களால் உண்டாகப்பட்டிருக்கலாம். உதாரணத்திற்காக மெட்டபாலிக் டிசார்டர்னால் உண்டாகக்கூடிய வியாதிகள், எதிர்பாராத விளைவுகளால் விழுவதாலோ அடிபடுவதாலோ உண்டாகக்கூடிய வியாதிகள், இவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கிருமிகளால் உண்டாகக்கூடிய வியாதிகள் தான் எண்ணிக்கையிலும் அதிகம். அதே நேரத்தில் இந்த மெட்டபாலிக் டிசார்டரோ எதிர்பாராத ஒரு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லையோ அவைகளுடைய சப்போர்ட்டிவாக அது சேரும் பொழுது அந்த வியாதிகளுடைய தீவிரத்தன்மையை அதிகப்படுத்திவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க கீழே விழுந்து அடிபட்டிருக்காங்க. அடிபட்டதுனால ஆக்சிடென்டல் இன்ஜுரி நடந்திருக்கலாம். ஆனால் அதில் இந்த கிருமிகள் தொற்றுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் செப்டிக் ஃபார்ம் ஆகி டெட்டானஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய இதெல்லாம் வந்திருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த மனிதனுடைய ஹெல்த்தை மிக ஒர்ஸ்ட்டாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்க வச்சிடும். அதனால தான் இன்றைக்கி ஆன்டிபயாட்டிக் எனப்படக்கூடிய மருந்துகளுடைய தேவைகளும் அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த ஆன்டிபயோட்டிக்களை நம்ம அதிகமாக எடுக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். சில நேரம் அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறனால திருப்பி அந்த கிருமி புதிய வல்லமையோடு நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால நம்ம நேச்சுரலாக நம்ம இம்யூனிட்டியை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்ட பல நிறுவனங்கள் போட்டி போட்டுட்டு இருந்தாலும் அதில் இந்த ஹிமாலயா நிறுவனத்தாருடைய செப்டிலின் சிறப்பு மிக சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்குது. அதில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இது ஏறத்தாழ 39 பேப்பர்ஸ் அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சாக 11 எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே சாதாரண ஆளுகள் கன்சிடர் பண்ணுறதில்ல. பெரிய பெரிய மருத்துவக் கல்லூரிகளில் இதை கொடுத்து இதை ஆராய்ச்சி பண்ணி இதை சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு தோல் நிபுணர்கள், அதே நேரத்தில் தீக்காயம் இது பண்ணுறது, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சில நேரம் டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு, நீரிழிவு சம்மந்தப்பட்டது, கிட்னி ப்ராப்ளங்களுக்கு உள்ளது, நாட்பட்ட காய்ச்சல், இந்த மாதிரியான இதுகளுக்கு இவைகளுக்கு வகைகளுக்கு ஒவ்வொரு குரூப் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சிகள் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே நேரத்தில் இவங்க ப்ரெசென்ட் பண்ண பேப்பர் சாதாரண ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரியான இதில் தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணி பல்வேறு மருத்துவ அறிஞர்கள் இதை ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு உள்ளது தான் இந்த செப்டில் மருந்து. இப்போ நம்ம பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா சிலவங்க பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இருமலிகிட்டே இருப்பாங்க, சளி இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுலேருந்து பிரச்சனை இருந்துருக்கும். ஏதாவது வெளியில் போயிட்டு வந்தால் கூட காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரியான இதாகிட்டே இருக்கும். உடல் வலிகள் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களால ஒரு நார்மலான பணிகளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. வெளியூருக்கு போயிட்டு வருவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு வருவாங்க. சரிங்களா? அப்போ அப்பேற்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் இது நம்ம சேர்த்து கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவோ அல்லது இதர ஆன்டிபயோட்டிக்கலாகவோ நம்ம கொடுக்கும் பொழுது மிக ஒரு சிறந்த இடத்தை இது வகிக்குது. இதில் என்னென்ன கலந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இது முதல்ல மகாராசனாதி வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது சொல்கிறாங்க. அதாவது மகாராசனாதி கஷாய சூர்ணத்தை எடுத்து அதனுடைய எக்ஸ்ட்ராக்டை இது பண்ணிடுவாங்க. மகாராசனாதியில் ஏறத்தாழ நிறைய மருத்துவ பொருட்கள் இதானது. அதனுடைய எக்ஸ்ட்ராக்டை அவங்க எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சீந்தில் கொடி, குடிச்சிங்கிற சீந்தில் கொடியில் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அடுத்து மஞ்சிஸ்டா, ரூபியா கார்னிஃபோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய மரஞ்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மண்சட்டி அப்படிங்கிற கூட தமிழில் அழைக்கக்கூடியது, அல்லது சமஸ்கிருத பேரில் மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையில் கலக்கிறாங்க. அடுத்து பார்க்கும்போது நெல்லிக்காய், அதை இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. சிக்ருன்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம முருங்கை தான். முருங்கையில் அவ்வளவு விதமான சக்திகள் இதில் இருக்குது. சரிங்களா? அதில் பார்க்கும் பொழுது முருங்கை பல்வேறு நோய்களுக்கு ஒரு தீர்வாகவும் அதே நேரத்தில் நம்மளை உடம்பை காக்கக்கூடிய ஒரு வல்லமை இதாக இருக்குது. நிறைய கால்சியம் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட் இருக்கிறனால இயற்கையாகவே அதில் நோய் எதிர்ப்பு தன்மை அது அந்த பிளான்ட்டில் அதிகம்.
அதே நேரத்தில் வந்து இதோட சேர்த்து கொடுக்கும் பொழுது வந்து இன்னும் அதனுடைய ஆற்றல் வந்து மிகவும் அதிகரிக்குது. அதோடு வந்து எஸ்டி மதுன்னு சொல்லக்கூடிய கிளேசிரியா கிளாப்பர், அதாவது நம்ம தமிழில் வந்து அதிமதுரம்னு சொல்லுவோம். இந்த இதுவும் எக்ஸ்ட்ராக்டும் வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க. அதோடு வந்து பார்க்கும்போது பவுடர் ஃபார்மில் வந்து கோமினிஃபெரா முக்குல் அப்படின்னு சொல்லக்கூடிய குக்குழு அப்படிங்கிற ஒரு ஹெர்பலை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கம் ரெசின் மாதிரி உள்ளது. இதை பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கே ஒரு சிறந்த ஒரு மருத்துவ நிபுணர்கள் தான், ஆயுர்வேத மருத்துவ நிபுணர்கள் முன்னிலை தான் இதை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி இதோட வந்து எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் கலந்து இது பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து சங்க பசுவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மெட்டீரியலும் பவுடரும் கலந்து இருக்கிறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து நம்ம உடம்புல வந்து அதிகரிக்குது. இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா. இதே தான் சிறப்பு ஃபார்ம்லேயும் கொடுப்பாங்க, டேப்லெட் ஃபார்ம்லேயும் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஒரு இது. சரி, இதை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்துகிறதுன்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ வந்து நோயோட இதுகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு ஆயுர்வேத மருத்துவர் நிபுணர் கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா இதர மருந்துகளோடு சேர்ந்து குழந்தைகளாக இருந்தாங்கன்னா சிறப்பை கொடுத்துக்கிற வேண்டியது, அடல்ட்டாக இருந்தாங்கன்னா டேப்லெட்டாக வந்து கொடுத்துக்கிற வேண்டியது. காலை மதியம் இரவு ஒன்று எடுக்கிறனால வந்து தவறு கிடையாது. அதே நேரத்தில் முறையான மருத்துவருடைய ஆயுர்வேத மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில், ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரில்லாம் இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். தனியாக வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே நேரம் வந்து ஆங்கில மருந்து இதில் வந்து பெட்ரிடனாக இருப்பாங்க சிலவங்க. அதே நேரத்தில் வந்து நோய்கள் தாக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், செப்டிசிமியா ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கும். சில நேரம் சில கிருமிகள் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கும். சில நேரம் அவங்களுக்கு என்னென்ன ஆன்டிபயோட்டிக்கோ உள்ளே வந்து செலுத்துவாங்க. பல்வேறு காரணங்களாக இருக்கலாம், ரீனல் ஃபெயிலியராக இருக்கலாம், இது மாதிரி இன்ஜுரி, தீக்காயம், தோல் வியாதிகள், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி கிட்னி டிஸார்டர், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், என்ன வகையான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அவங்க ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுக்கும் பொழுது இதையும் சேர்த்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரியாவது அல்லது ஒரு துணை மருந்துகளாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்தை வந்து வைக்கக்கூடிய ஒரு இது, அவங்களுடைய நோயை வந்து குணமாக்குறதுல வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வந்து செய்யக்கூடியது. இதுக்காகத்தான் இது வந்து ஒரு ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் வந்து ஆராய்ச்சி பண்ண பேப்பர்களை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால் அது வந்து சாதாரணமான ஒரு இது வந்து கிடையாது, அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்த வந்து வைக்குது, சரிங்களா. இதை வந்து டிசைட் பண்ணுறது என்னென்ன மருந்து எப்படி எப்படி கொடுக்கணுங்கிறதோட டிசைட் பண்ணுறது வந்து அந்த மருத்துவ நிபுணர் தான் அதை வந்து முடிவு பண்ணிக்கிறணுமோ ஒழிய அலாங் வித் அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும் பொழுது வந்து அதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் வந்து பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு ஆங்கில மருத்துவ நிபுணர் வந்து ஒரு கிட்னி டிஸார்டரை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ப்ரோபைலைட் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, என்ன காரணங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதே நேரத்தில் வந்து மஞ்சள் காமால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் வந்து எலும்பு மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஃபீவர், அந்த மாதிரி டியூபர்குலோசிஸ், இதுக்கெல்லாம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகளுடைய டோஸ் அளவுகளையும் அவர்களே டிசைடு வந்து பண்ணி கொண்டு வருவாங்க. இது வந்து கூடுதலாக கொடுக்கறனால வந்து ஒன்றும் வந்து தவறு வந்து கிடையாது. வேறு எல்லாமே முறையாக ஆராய்ச்சி பண்ணப்பட்ட மருந்து தான். இது வந்து நீங்கள் எடுக்கிறனால கூட உங்களுடைய உள் உறுப்புகள் வந்து பாதிக்கப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் நாட்பட்டு எடுக்கும்போது உங்களுடைய நோய் குணமாகுதோ இல்லையோ உங்களுடைய உள் உறுப்புகளில் அது வந்து வேலை செய்ய ஆரம்பித்து அந்த செல்களை வந்து பாதிக்கப்பட்டு அழிக்க ஆரம்பிச்சிடும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா மிச்ச பணிகள் வந்து இதாக ஆரம்பிச்சிடும். அந்த செல்களோட உயிரோட்டமான ஒரு தன்மையை உண்டு பண்ணுறதுல இந்த முருங்கை வந்து ரொம்ப ஒரு இடத்த வந்து வைக்குது. அதிமதுரமும் அதே மாதிரியானது. நீண்ட நாட்கள் வந்து செல்கள் வந்து எடுக்கிறனாலையோ அல்லது கிருமிகளுடைய தாக்கத்தினாலேயோ அழிஞ்சு போயிட்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் அதை சாப்பிடும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செல்கள் வந்து மறு உருவாக்கம் வந்து நடைபெற ஆரம்பித்து ஒரு இயற்கையாகவே ஒரு எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்க வந்து ஆரம்பிக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதனுடைய ப்ரெசன்டேஷன் என்னென்ன பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன், என்னென்ன ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குங்கிறத சொல்லிவிட்டேன், என்ன வகையான டிஸார்டருக்கு கொடுக்கலாங்கிறத சொல்லிவிட்டேன், எவ்வளவு மாத்திரைகள் மருந்துகள்ங்கிறது ஆயுர்வேத மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் எப்படி கொடுக்கலாங்கிறதையும் நான் சொல்லிவிட்டேன். ஆங்கில மருத்துவர்கள் இது வந்து பரிச்சார்த்தமாக பண்ணும் பொழுது வந்து அவர்கள் வந்து அந்த டோஸை டிசைட் பண்ணக்கூடியது வந்து அவர்கள் தான் பண்ணணும், அதை நம்ம சொல்லக்கூடாது. அதோடு அலாங் வித்துக்கு வந்து
கொடுக்கலாம். அவங்களுடைய மருந்துகளோட சேர்த்து கொடுத்து தான் இந்த மாதிரி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து மிச்ச மருந்துகளோடு சேர்த்து கொடுப்பதனால வந்து தவறு வந்து கிடையாது. சரிங்களா? இதை வந்து நீங்களே வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரியாவது நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து இந்த பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லிட்டு வர மாதிரி எந்த ஒரு மருந்துகளாக இருந்தாலும் சரி, நோய்களாக இருந்தாலும் சரி, அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகி அவர்களிடம் வந்து நீங்கள் தகுந்த ஆலோசனை பெற்று பரிந்துரை வந்து பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்து இந்த மருந்துகளை வந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கிறலாம். நீங்கள் சும்மா நீங்கள் போய் ஒப்பீனியன் கூட கேட்கலாம். நீங்கள் வெளியோடத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அரசு மருத்துவமனைகளில் நிறைய சித்த ஆயுர்வேத பிரிவு NRHMல வந்து நிறையா பேர் போஸ்டிங் போட்டு இன்றைக்கி வந்து அதை பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து அந்த விங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி வந்துருச்சு. சரிங்களா? நீங்கள் அவங்ககிட்ட போய் கூட இது மாதிரியான இதுகளுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு சாப்பிடலாமா சார் அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து வித்தவுட் எனி கன்சல்டிங் ஃபீஸ் ஃப்ரீயாக கூட நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து கேட்கலாம் அரசு மருத்துவமனைகளில். சரிங்களா? அதனால் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, தகுந்த ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய அனுமதியின் பேரில் தான் நீங்கள் வந்து பரிந்துரை வந்து எடுத்துக்கணும். இதனுடைய இந்த மாதிரியான மருந்துகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாட்பட்ட நோயில் வந்து போராடிட்டே வந்துட்டு இருப்பாங்க. கிட்னி ஃபெயிலியர் எல்லா டிசீஸும் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ வழியாக வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி மருந்துகள்லாம் இருக்குது. சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் வந்து பெரிய வியாதிகளுக்கு ஆங்கில மருத்துவத்தோட துணை புரிஞ்சு எடுத்துக்கிறவங்களுக்கு அதை வந்து அந்த ஆங்கில மருத்துவர்களுடைய கைடன்ஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியோட இறுதிப்பதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் அடுத்த ஆளுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தயவுசெய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் நிகழ்ச்சியை அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும். நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.